Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்கப் டுட்டோரியல் தான் வந்து பண்ணி காட்ட போறேன். At the same time வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா look number 5. So இது வந்து பாத்தீங்கன்னா green based ஒரு Indian festive glam kind of makeup look தான் இது வந்துட்டு. So இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க green color dresses wear பண்றீங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இந்த look இந்த eye look நீங்க வந்து போய்க்கலாம். Base eye makeup நான் சொல்ற மாதிரி போய்க்கிறங்க. Lip option மட்டும் உங்களோட விருப்பம். ஓகே, நான் lip option உங்களுக்கு வீடியோ எண்ட்ல வந்து சொல்றேன். At the same time வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் க்ரீன் ஐஸ்க்கு கான்ட்ராஸ்ட்டாக உள்ள கலர் கூட ட்ரெஸ் பண்ணி கூட நீங்கள் இது வந்து வியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன், பிடிக்குன்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஸோ ஈவன் நீங்கள் தீபாவளி கூட இந்த லுக் வந்து க்ரியேட் பண்ணலாம், மெனி ஃபெஸ்டிவ் கூட நீங்கள் வந்து இந்த லுக் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஸ்கின் ப்ரெப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிஃபோர் மேக்கப். ஸோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வச்சு ஸ்கின்னை வந்து நல்லா வந்து ப்ரெப் பண்ணிக்கிறேங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெப் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா கிளென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கிட்டேன். தென் வந்து பார்த்திங்கன்னா டோனர் அப்ளை பண்ணிக்கிட்டேன், நல்லா ஸ்கின்னை டோன்ஸ் பண்ணி. தென் வந்து பார்த்திங்கன்னா சீரம் அப்ளை பண்ணிக்கிட்டேன், ஒரு க்ரீன் டீ சீரம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். தென் மாய்ஸ்சரைசர் நான் வந்து போட்டுக்கிட்டேன். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 minute கழிச்சு ஆயில் ஃப்ரீ நோ ஒயிட் காஸ்ட் சன்ஸ்க்ரீன் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ 5 minutes கழிச்சு நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டெப் 1 வந்து பார்த்திங்கன்னா மேட்டிஃபைங் ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் ஃப்ரீ ஷைன் ஃப்ரீ மேட் ஃபினிஷ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் மேக்கப்பை லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்து வச்சிருக்கும். ஸோ இதனோட ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஈவன் இதை ஐடிட்டில் கூட போட்டுக்கிறோங்க. ஐ ஷேடோக்கு நல்ல பேஸாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன். ஸோ லிக்விட் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் க்ரீம் மிக்ஸ் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கவரேஜ் லிக்விட் ஃபவுண்டேஷன் தான். ஸோ அதோட ஸ்ட்ரோக் க்ரீம் நான் வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபுல் கவரேஜ் ப்ளஸ் ஈவன் அண்ட் ஃப்ளாலஸ் பேஸ் வந்து கொடுக்கும். ஸ்ட்ரோக் க்ரீம் வந்து நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைஸாக ஸ்கின்னை டியூவியாக க்ளோவியாக உங்களுக்கு ஹெல்த்தியாக உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அந்த ஃபவுண்டேஷனில் ஒரு சப்டிலான க்ளோ உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு போகும். இதே பார்த்திங்கன்னா என்னோட ஐ ஷேடோக்கு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐலிட்டில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அது ஐ ஷேடோக்கு பேஸாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதோட ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிவி ஸ்கின் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஸோ மேக் ஷூர் உங்கள் ஸ்கின்னில் அதிகமான சிவியரான டார்க் பேச்சஸ் டிஸ்கலரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சிவியராக இருக்குதுன்னா நீங்கள் கலர் கரெக்டர் வச்சு கரெக்ஷன் பண்ணிவிட்டு தென் இந்த ஸ்டெப்புக்கு வந்து நீங்கள் வந்துக்கிறங்க. ஓகே, இப்போ ஸ்டெப் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் ஷேடை விட பார்த்திங்கன்னா ஒரு 1 shade லைட்டர் கன்சீலர் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதோட ஃபேஸோட சென்டர் பார்ட்டில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது கன்சீலும் பண்ணி கொடுக்கும், நல்ல ஒரு நேச்சுரல் பிரைட்னிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகே, ஸோ எஸ் ஒரு 1 shade நேச்சுரலாக உங்களுக்கு லைட்டராக வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 shade வந்து போய்க்கிறங்க. கொஞ்சம் ரொம்ப பிரைட்டராக வேணும் அப்படின்னா 2 shade லைட்டர் போய்க்கிறங்க. அதை விட தாண்ட வேணாம் நீங்கள் வந்துட்டு. ஸோ இதே ஐலிட்டுக்கு நான் போட்டுக்கிறேன். ஐஷேடோ பேஸாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஃபிங்கர்ஸ்லேயே ரொம்ப ஜென்டிலான மோஷனில் தான் நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் லிக்விட் கன்சீலர் தான் யூஸ் பண்ணுறேன். கன்சீலர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லி தெரியும், இம்பர்ஃபெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் உங்களுக்கு ஹைட் பண்ணும். ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா ஈவன் அண்ட் ஃப்ளாலஸ் அவங்க வந்து வச்சுருக்கும். ஓகே, ஸோ நான் சென்டர் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு எங்கெங்கே ஃபேஸில் வந்து அந்த நேச்சுரல் பிரைட்னிங் எஃபெக்ட் வேணுமோ அந்த இடம் ஃபுல்லாக நான் வந்துட்டு அப்ளை பண்ணி இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சேம் லைக் திஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இப்போ ஸ்டெப் நம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் பவுடர். ஸோ நீங்கள் லூஸ் பவுடர் காம்பேக்ட் பவுடர் எனிதிங் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் பவுடர் ஸ்பஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் ப்ராடக்ட்ஸை நல்லா செட் பண்ணும். மேக்கப் ஆயில் ஃப்ரீ ஷைன் ஃப்ரீ மேட் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ ஆல்வேஸ் யூஸ் திஸ் பேட்டிங் மோஷன். இந்த மாதிரி பேட்டிங் மோஷன் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. மெயினாக உங்கள் டீ ஸ்டோன்ஸில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது ஒரு டிண்டட் லூஸ் பவுடர். அதாவது உங்களுக்கு நல்லா ஆயில் ஃப்ரீ ஷைன் ஃப்ரீ ஃபினிஷ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பிட் ஆஃப் க்ளோவும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ ஒரு சப்டிலான டிவி எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை ஈவன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஐலிட்டில் எல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். இது இப்போயே நம்ம ஐ ஷேடோக்கு வந்து ப்ரெப் பண்ணி செட் பண்ணி வச்ச மாதிரி வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோம் ஃபுல்லாக. அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் யுவர் நெக். ஆல்வேஸ் இந்த மாதிரி ப்ரெஷிங் மோஷன்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கிறோங்க. அது வந்து ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு எஸ் இட் டஸ் நாட் மூவ் யுவர் க்ரீம் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது நல்ல ஒரு சாஃப்ட்லி எப்படி சொல்கிறது, ஒரு ஃபைன்லி மில்டு சாஃப்ட் பவுடராக வந்துட்டு இருக்கும். ஸோ லூஸ் பவுடர் மட்டும் எப்போவும் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி. ஓகே, இப்போ ஸ்டெப் நம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் வந்து மூவ் பண்ணலாம். ஸோ பேஸ் மேக்கப்பில் இன்னும் 2-3 ஸ்டெப் இருக்குது, அதை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் வந்து மூவ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு எம்டி ஸ்பூலியில் நல்லாவே நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐப்ரோஸ் வந்து நான் கோம் பண்ணிக்கிறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளாட் ஒரு தின்னான ஒரு மீடியம் சைஸான ஃப்ளாட் ஆங்குலர் ப்ரஷில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் இன்றைக்கி பவுடர் ஐஷேடோ தான் போகிறேன். இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் ஐப்ரோ பவுடர் எடுத்து நான் அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஸ்பார்ஸ் ஏரியா மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன்.
இது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நீங்கள் ஈவன் டார்க் ப்ரௌன் போகிறதா கூட போகலாம், அது வந்து உங்கள் விருப்பம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பவுடர் போகிறதுனால கொஞ்சம் சாஃப்ட் பிளாக்காக வந்துட்டு இருக்கும். இதை வச்சு நல்லா நான் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, மேக் ஷுர் டேக் டைம் டு அப்ளை. அதாவது பார்த்திங்கன்னா இந்த டெயில் பகுதியில் வந்து உங்களுக்கு டார்க்கராக இருக்கணும், இந்த இன்சைடு வந்து கொஞ்சம் வந்து சாஃப்டராக இருக்கணும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு டெஃபினிஷன் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ தெரியுதா உங்களுக்கு வந்துட்டு? ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபில்லிங் எஃபெக்ட் மட்டும் கிடைக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த ப்ரௌஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், திரும்பி அந்த எம்டி மஸ்கராவான ஸ்பூலி எடுத்து இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து லைட்டாக கோம் பண்ணிக்கிறேன். இது கலரை நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒரு ஃபில்லப் பண்ண எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ நீங்கள் பென்சில் போனாலும் போய்க்கலாம், பவுடர் போனாலும் போய்க்கலாம், எனிதிங். ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பென்சில் தான் வந்துட்டு போகிறேன். ஐ மீன் சாரி பவுடர் தான் வந்துட்டு போகிறேன். பவுடர் ஐப்ரோ தான் வந்துட்டு போகிறேன். ஓகே, ஐப்ரோ டான். இப்போ நம்ம ஐ மேக்கப் போகலாம். ஓகே, ஐ ஷேடோ போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கன்சீலர், பவுடர் இதெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஐ ஏரியாவை நல்லா அதாவது அந்த ஐ ஏரியா வந்து நல்லா ப்ரெப் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டேன். பவுடரும் போட்டு செட் பண்ணி வச்சுட்டேன். இது நல்லா உங்களுக்கு ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ, க்ரீஸ் ப்ரூஃப், லாங் லாஸ்டிங் ஐ ஷேடோ எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ ஐ மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஒரு கண்ணில் மட்டும் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான ஒரு ப்ரௌன் கலர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ப்ரௌன் கலர். ஸோ இந்த ப்ரௌன் கலர் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்னோடய ஐலிடோட ட்ரான்ஷன் ஏரியாவில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஐ ஷேடோ அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஷன் ஷேடு வந்து அப்ளை பண்ணிக்கிறீங்க. ட்ரான்ஷன் ஷேடு வந்து ஒரு நல்ல எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷிம்மரி க்ரீன் லுக் மாதிரி இது வந்துட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ ட்ரான்ஷன் ஷேடு வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேடு. ஸோ இந்த நான் கை வைக்கணும்ல, ஸோ இந்த மாதிரி ஒரு பிரிக் ப்ரௌன் ஷேடு. ஸோ இந்த மாதிரி பிரிக் ப்ரௌன் ஷேடு எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஐ ஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ்லேயே நான் வந்து எடுத்துகிட்டு ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்டா இந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த அவுட்டர் கார்னரிலோட ட்ரான்ஷன் ஏரியாவில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அவுட்டர் கார்னரில் பிளெண்ட் பண்ணி விடுறேன். ஸோ இது நல்ல ஒரு டெப்த்து கொடுக்கும், ஜஸ்ட் மிடில் இருந்து அவுட்டர் கார்னர் வரைக்கும். ஓகே, அட் த சேம் டைம் ஒரு சாஃப்ட் பிளெண்டர் லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். இப்போ தேர்ட் ஷேடு வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஐ ஷேட் எடுத்து அவுட்டர் கார்னர் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப அவுட்டர் கார்னரில் ரொம்ப உள்ள வரை கொண்டு போயிட வேணாம், பிகாஸ் கலர் வேறு கலர் டெபாசிட் பண்ணுற மாதிரி வரும் அதனால். ஸோ ஜஸ்ட் ஒரு இதை ஐலிட 3 பார்ட்டாக வந்து பிரிச்சுக்கிறோம். ஸோ அதில் தேர்ட் பார்ட்டில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். மிடில் பார்ட் அண்ட் இன்னர் பார்ட்டும் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த அவுட்டர் பார்ட்டில் மட்டும் நான் ஜஸ்ட் அந்த பிளாக்கை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஈவன் நீங்கள் சங்கீத் லுக், நீங்கள் க்ரீன் கலரில் போகிறீங்க, ப்ரைடல் க்ரீன் மேக்கப்லாம் வேண்டாம், தாராளமாக இது வந்து வேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஷேட். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஷேடை வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ க்ரீன் ஷேட் எடுத்தனால ஒரு ப்ரைட்டான ஒரு க்ரீன் ஷேட். ஸோ அந்த க்ரீன் ஷேட் எடுத்து நம்ம சென்டரில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கொஞ்சமாக தான் எடுத்து அப்ளை பண்ணுறேன், பிகாஸ் வந்து பிக்மெண்டட் அதனால். ஸோ நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து போட்டுக்கிறேன்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பிரைட் கைண்ட் ஆஃப் க்ரீன் ஷேட். இது வந்துட்டு ஐஷேடோ பேலட் நான் உங்களுக்கு மேக்கப் ரெவல்யூஷன் பேலட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மிடில் அப்ளை பண்ணிக்கிறோங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷில், ஒரு தின் ஃப்ளாட் ஐஷேடோ ப்ரஷில் நல்ல ஒரு ஷிம்மரி க்ரீன் ஷேட். ஸோ இந்த ஷேட் எடுத்து பார்த்திங்கன்னா இன்னர் கார்னரில் அப்ளை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ லைட்டான ஒரு கட் க்ரீஸ் எஃபெக்ட்டும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஷிம்மர் ஷேடு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கட் க்ரீஸ் ஷேடு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த இன்னர் பார்ட்டில் மட்டும். ஸோ சேம் லைக் திஸ், இந்த மாதிரி மிட் பார்ட்டை வந்து விட்டுருங்க. ஸோ அது வந்து க்ரீனாக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கட்டும். ஓகே, ஸோ இந்த மாதிரி. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டு ஷேட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிம்மான கோல்டு ஷிம்மரி ஷேட் மாதிரி. ஸோ அந்த டிம்மான கோல்டு ஷிம்மரி ஷேட் எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆம்ப்ரே கைண்ட் ஆஃப் லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஜஸ்ட் அந்த மிடில் ஆஃப் த ஐலிட்டில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். சேம் லைக் திஸ், இந்த மாதிரி. ஸோ இப்போ கொஞ்சமாக பிளாக் ஷேட் எடுத்து என்னோடய அவுட்டர் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இதனால் ஒரு டெப்த்தை கொடுக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு கட் க்ரீஸ் வேணும்னு நினைக்க, அதனால் நான் அப்படியே வந்து விட்டுட்டேன். கட் க்ரீஸ் வேணும்னா இந்த மாதிரி ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பிளெண்ட் அவுட் பண்ணிடுங்க. அந்த எட்ஜஸ் வந்து போயிடும் உங்களுக்கு. ஸோ எனக்கு கட் க்ரீஸ் வேணுங்கிறனால நான் வந்து இது வந்து விட்டுருக்கேன். இப்போ லோயர் லேஷ் லைன் போகலாம். லோயர் லேஷ் லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிடில் அப்ளை பண்ணாமல் ஒரு மேட் க்ரீன் ஷேட். ஸோ அந்த ஷேடே எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லோயர் லேஷ் லைன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பிரைட் கைண்ட் ஆஃப் க்ரீன் ஷேட் எடுத்தோம்ல, ஸோ அதை எடுத்து நான் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நான் லோயர் லேஷ் லைனில். ஸோ சேம் லைக் திஸ், இந்த மாதிரி. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நல்லா ஒரு தின் ஃப்ளாட் ஆங்குலர் ப்ரஷ் எடுத்து பிளாக் கலர் ஐ ஷேடோ எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் லைனர் மாதிரி வந்து போட்டுக்கிறேன்.
ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா இன்னர் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் வந்து பார்த்திங்கன்னா எஸ் அப்படியே அவுட்டர் கார்னரோட சேர்த்து விட்டுருங்க. ஸோ இது அந்த எலாங்கேட்டட் லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ அதே மாதிரி வந்து போட்டு ஜஸ்ட் இப்படி விங் மாதிரி வந்து போட்டு விட்டுருங்க. ஓகே, சேம் லைக் திஸ். இந்த மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதர் ஷேடோவை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், லோயர் லேஷ் லைனில் அந்த க்ரீன் ஷேடுக்கு உள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய லோயர் லேஷஸ்க்கு க்ளோஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மோக்டு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். நீங்கள் வேண்டாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஐஸ் வந்து பிக்கராக ஓப்பனாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். லைட்டாக ஸ்மஜ் பண்ணி விட்டுறேன். ஸோ உங்களுக்கு டெஃபினிஷன் தெரியும் பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் வந்துட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய ஃபேஸ் ஹைலைட்டர் அதனால ஒரு பிரைட்டான ஒரு ஹைலைட்டிங் ஷேட் எடுத்து ஒரு ஷிம்மரி ஷேட் எடுத்து ஐஸோட இன்னர் கார்னர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரவ் போன் நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறங்க. மிடில் இருந்து அவுட்டர் கார்னரை ஹைலைட் பண்ணிக்கிறங்க. ஸோ இது இன்னுமே கண்களை வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்ப்போம், உங்களுக்கு ஓப்பன் அப்பாக உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் காஜல் எடுத்து என்னோடய வாட்டர் லைனில் நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ வாட்டர் லைன் நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கிறங்க. அப்போ தான் அந்த அப்ளை பண்ண பிளாக் ஷேடோவும் காஜலும் ஒன்றா சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மோக்கோட டிஃபைன் லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். கண்ணு நல்லா பியூட்டிஃபுல்லாக என்ஹான்ஸ்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரௌன் காஜல் கூட போகலாம். நீங்கள் வந்து டார்க் ப்ரௌன் காஜல் கூட போகலாம். க்ரீனுக்கு நல்லா உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். நான் பிளாக்கை வந்து போய்க்கிறேன். அண்ட் ஆல்சோ அப்பர் வாட்டர் லைனில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள், இல்லாட்டா விட்டுருங்க. பட் இந்த டைட் லைனிங் எஃபெக்ட் கொடுக்கும்போது இன்னுமே ஐஸ் வந்து ஓப்பனாக உங்களுக்கு வைடராக பிக்கராக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணாமல் வராது. ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த லுக் வந்து உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நல்ல ஒரு லிக்யூட் ஐலைனர் எடுத்து லாஸ்ட் லைனு க்ளோஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப க்ளோஸாக அப்ளை பண்ணிக்கிறேன். இதுவும் நல்ல ஒரு ஸ்மோக்டு டிஃபைன் லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ ஒரு ஸ்மால் விங்கும் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ சேம் லைக் திஸ். இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மஸ்காரா ஒரு 2 கோட்ஸ் நான் போய்க்கிறேன். நீங்கள் ஃபால்சிஸ் வைக்கிறீங்கன்னா 1 கோட் மஸ்காரா அப்ளை பண்ணிவிட்டு ஃபால்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறங்க. பட் நான் ஃபால்சிஸ் கொண்டு வர மாதிரி தான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஐலைனர் லுக் வந்து. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ஒரு 2 to 3 கோட்ஸ் நல்லா அப்ளை பண்ணிக்கிறங்க. மஸ்காரா வந்துட்டு நான் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வால்யூமைசிங் மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். எனி மஸ்காரா உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் யுவர் லோயர் லேஷஸ். ஸோ அதுக்குமே அதை அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ மஸ்காரா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஐ மேக்கப். நோ ஐ மேக்கப் இஸ் கம்ப்ளீட் வித்தவுட் மஸ்காரா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஓகே, சேம் லைக் திஸ். இந்த மாதிரி ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கான்டியூரிங் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லுக்கு நான் வந்து கான்டியூர் வந்து போகிறேன். நீங்கள் பிரான்சியூர் போகிறேன்னா நீங்கள் வந்து போகலாம். ஸோ நல்ல ஒரு கூல் டோன் கான்டியூர் நான் வந்து எடுத்துக்கிறேன். உங்கள் ஸ்கின் ஷேடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஷேட் நேச்சுரலான கான்டியூர் வேண்டாம், 1 ஷேட் லைட்டர் டார்க்கர், கொஞ்சம் கான்டூரிங்காக வேணும்டா டீப் கான்டூரிங் வேணும்டா 2 ஷேட் டார்க்கர் வந்து போய்க்கிறேங்க. நான் இன்றைக்கி நேச்சுரலாக வேணுங்கனால ஒரு 1 ஷேட் டார்க்கர் ஷேட் வந்துட்டு போகிறேன். ஸோ இதை எடுத்து நல்லா என்னோடய ஹால் ஆஃப் த சீக் போன்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜா லைன், அப்புறம் வந்து இந்த டெம்பிள் ஏரியா, அப்புறம் இந்த ஃபோர்ஹெட் ஏரியா அண்ட் ஆல்சோ இந்த இடம் ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துலையும் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே அதே மாதிரி அண்ட் ஆல்சோ இந்த ஜா லைன்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ கொஞ்சமாக இந்த மாதிரி பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து நோஸையும் நான் வந்து கான்டியூர் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் கொஞ்சமாக அப்பர் லிப் சின்னுக்கு நடுவுலையும் நான் வந்து கான்டியூர் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளஷ்ஷும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஷ் வந்து நல்லா உங்கள் சீக் அண்ட் சீக் போன்ஸை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட் அண்ட் ஃப்ரெஷ் லுக் வந்து கொடுக்கும். ஸோ நான் கண்கள் வந்து போல்டாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு நியூடிஷ், ஒரு மாவ் நியூட் கைண்ட் ஆஃப் ஷேட், அந்த மாதிரி நல்ல ஒரு லைட் மாவிஷ் நியூட் கைண்ட் ஆஃப் ஷேட் எடுத்து என்னோடய ஆப்பிள் ஆஃப் தி சீக்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃப்ரம் டவுன்வர்ட் டு அப்வர்ட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லிட்டில் பிட் ஆஃப் சின்னில் அண்ட் ஆல்சோ டிப் ஆஃப் த நோஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளஷ் வந்து இந்த மாதிரி ரொம்ப சப்டிலாக தான் வந்துட்டு போகிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப நியூடிஷாக தான் தெரியும் உங்களுக்கு வந்துட்டு கலர் வந்துட்டு. ஸோ இப்போ ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹைலைட்டர் வச்சு நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். என்னோட சீக் போன்ஸ், பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், கியூபிட்ஸ் பவ் அண்ட் சின் அண்ட் ஆல்சோ ப்ரௌஸுக்கு மேலே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌஸுக்கு மேலே ஃபோர்ஹெட்டில் ரிமைனிங் உள்ளதை இந்த மாதிரி இதில் தென் இந்த பக்கம் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக அங்கிட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதனால் ஒரு ஹைலைட்டட் எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ ஹைலைட்டர் வந்து ரொம்ப சப்டிலாக வந்து போய்க்கிறங்க. ஜஸ்ட் யூ கேன் அப்ளை இட் ஆன் யுவர் போன் ஏரியா. ஸோ யுவர் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இட் வில் என்ஹான்சஸ் யுவர் ஃபேஸ் அண்ட் ஆல்சோ நல்லா உங்கள் ஃபேஷியல் ஃபியூச்சரே வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் ஹைலைட்டர் வந்துட்டு. இப்போ லிப் மேக்கப் வந்து போகலாம். ஸோ லிப் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட விருப்பம். நீங்கள் பிங்க் போய்க்கலாம், நியூட் போய்க்கலாம், ப்ரௌன் போய்க்கலாம், நீங்கள் வந்துட்டு ரெட் கூட நீங்கள் வந்து போய்க்கலாம், ஃபூசியா கலர் நீங்கள் வந்து போய்க்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம்.
டிபெண்டப்பாக நீங்கள் என்ன ட்ரெஸ் கலர் போடுறீங்களோ அதை பொறுத்து. நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் போகலாம், இல்லை ரெட் போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து ரெட் வந்து போகலாம். ஸோ நல்லா ஒரு ரெட் கலர் லிப் லைனர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன், பிகாஸ் இது ஃபெஸ்டிவ் லுக். அதனால் ஸோ லிப் லைனர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்கள் லிப்ஸை வந்து ஸ்ட்ரக்சர்டாக காட்டும், நல்லா டிஃபைன்டு அவுட்லைன்டாக காட்டும். ஸோ சேம் லைக் திஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேங்க. இப்போ லிப் கலர் போகலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு பிரைட்டான ரெட் கலர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்து லிப்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ டோன்ட் பி ஷை டு அப்ளை பிரைட் கலர்ஸ் ஆன் திஸ் ஃபெஸ்டிவ் சீசன். ஸோ இந்த க்ரீனுக்கு வந்து இது வந்து ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மாவிஷ் கைண்ட் ஆஃப் ஷேட் கூட போகலாம். இது எல்ஐடிலேருந்து பார்த்திங்கன்னா மாவ் டேட் அப்படிங்கிற ஒரு ஷேட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனி கைண்ட் ஆஃப் பிரைட் ரெட் ஷேட் நீங்கள் வந்து போய்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல ரெட் கைண்ட் ஆஃப் நியூட் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ இந்த லுக் வந்து இப்படி தான் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா லுக் நம்பர் 5. ஸோ நல்ல ஒரு க்ரீன் பேஸ்ட் ஒரு இந்தியன் ஃபெஸ்டிவ் கிளாம் மேக்கப் டுட்டோரியல். ஸோ மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு guys. அண்ட் ஒன் மோர் ஸ்டெப் இருக்குது, லாஸ்ட் ஒன் மோர் ஸ்டெப் வந்து செட்டிங் ஸ்ப்ரே. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு யூஸ் செட்டிங் ஸ்ப்ரே ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் மேக்கப். ஸோ பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மேக்கப் வந்து நல்லா வாட்டர் ப்ரூஃப், ஸ்மஜ் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் வச்சிருக்கும். நல்லா மேக்கப்பை மெல்ட் பண்ணி ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். அந்த பவுட்ரி கேக்கி அந்த ஃபினிஷ்லாம் உங்களுக்கு இருக்காது, நல்லா ஸ்கின்னில் ஒரு பிளெண்டபிள் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இதை நல்லா ஸ்ப்ளிட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிவி ஹைட்ரேட்டிங் செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் வந்து போய்க்கிறீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக நீங்கள் வந்து ஆட் ட்ரை பண்ண விடுங்க. ஓகே, ஸோ நேச்சுரலாக நீங்கள் ஆட் ட்ரை பண்ண விட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சீம்லெஸ் பிளெண்டபிள் லுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு guys. ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ, இந்த டுட்டோரியல், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும், நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ஒரு லைட் க்ரீன், டார்க் க்ரீன், மீடியம் க்ரீன் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டிங்கன்னா தாராளமாக வேர் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரைட் க்ரீன் எல்லா ஷேடுமே மிக்ஸ் ஆன மாதிரி உங்களுக்கு வந்து இருக்குது. ஈவன் நீங்கள் எல்லோ வித் க்ரீன் ட்ரெஸ்ஸோட கூட காம்ப்ளிமெண்ட்டாக வந்து போட்டுக்கலாம். பிளாக் வித் க்ரீன் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு போய்க்கலாம். ஒயிட் வித் க்ரீன் அந்த மாதிரி கூட போய்க்கலாம். க்ரீனுக்கு கான்ட்ராஸ்ட்டாக உள்ள கலர் லைக் ப்ரௌன் அந்த மாதிரி இருந்து கூட நீங்கள் வந்து போய்க்கலாம். க்ரீன், ரெட் கலர் அந்த மாதிரி உள்ளதுக்குலாம் நீங்கள் தாராளமாக வந்து போய்க்கலாம். ரொம்ப உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் வச்சு நீங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஐ மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் கைஸ் இருக்குது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷிம்மரி க்ரீன் ஸ்மோக்கி ஐஸ், நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ரெட் லிப், நல்ல ஒரு அழகான சப்டிலான டிவி அண்ட் ஹெல்த்தி ஒரு ஃபெஸ்டிவ் கைண்ட் ஆஃப் பேஸ் இது வந்துட்டு. ஸோ இது வின்டர் மேக்கப் லுக்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் நல்ல ஒரு தீபாவளி மேக்கப் லுக்காக வியர் பண்ணிக்கலாம். லிப் கலர் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறங்க, இல்லை நீங்கள் பிரைட் ரெட் போகிறனாலும் போய்க்கலாம், இட்ஸ் அப் டு யூ. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கீத் லுக்கு வியர் பண்ணிக்கலாம். ஒரு க்ரீன் பேஸ்ட் பிரைடல் லுக் வேண்டாம், அதை கூட தாராளமாக இது வியர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமேசான், பர்பிள், நைக்காவில் இருக்கும். செக் பண்ணி நீங்கள் ஆஃபர் டைமில் வந்து கிராப் பண்ணிக்கிறங்க. நீங்கள் ட்ரக் ஸ்டோர் வந்து போய்க்கலாம், அஃபோர்டபுள் ட்ரக் ஸ்டோர் வந்து போய்க்கலாம், ஈவன் ஹை அண்ட் கூட நீங்கள் வந்து போய்க்கலாம். பட் நான் மோஸ்ட்லி அஃபோர்டபுள் ட்ரக் ஸ்டோர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், பிகினர்ஸ் இப்போ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறங்க. மேக்கப் ரெவல்யூஷன் பேலட், ஐஷேடோ பேலட் வந்து வச்சுக்கிறங்க. அது ஐஷேடோ ப்ளஸ் வந்து மல்டிபர்பஸ் யூஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஒன்ஸ் அகேன் டேக் கேர், ஸ்டே சேஃப், ஹாப்பி ஃபெஸ்டிவல் அண்ட் பாய் காய்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா லுக் நம்பர் 5. ஓகே, பாய்.